நம்ம இப்போ பேச போகிறது ரொம்பவுமே முக்கியமான ஒரு டாபிக், ஹெட்ஜிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பில்டிங். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் காலையிலேருந்து நிறையா டாபிக் இங்கே பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ் இங்கே பார்த்துருப்பீங்க. பட் இந்த டாபிக் ஏன் ரொம்ப முக்கியம்னா, எல்லா டாப்பிக்குமே எப்படி ப்ராஃபிட் பண்ணலாங்கிறது மட்டும் தான் பேசியிருப்போம். பட் இந்த ஒரு டாப்பிக்கில் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி லாஸை அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஹெட்ஜிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஹெட்ஜிங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கார் வாங்குறேன், நான் ஒரு காரை பை பண்ணுறேன், ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு கார் வாங்கிட்டேன். நான் இந்த கார் குறைஞ்சது ஒரு 10 to 15 இயர்ஸ் ஆச்சு ஓடணும்னு எதிர்பார்ப்பேன். அது தப்பு இல்லையே. 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு கார் வாங்கியிருக்கிறேன், அது குறைஞ்சது ஒரு 10 வருஷமாச்சு ஓடணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். ஆனால் இந்த கார் திடீர்னு வாங்கின 3வது நாளே கம்ப்ளீட்டாக ஆக்சிடென்ட் ஆகி யூஸ் ஆகாமல் போயிருச்சுன்னா இந்த நஷ்டத்தை எது ஈடுகட்டும்? இன்சூரன்ஸ். ஸோ நான் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு கார் வாங்குறேன், நான் அது 10 வருஷம் ஓடுன்னு எதிர்பார்ப்பேன். ஆனால் அன்எக்ஸ்பெக்டடா தவறுதலா 3வது நாளே ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இந்த கார் வீணா போச்சுன்னா அந்த என்டையர் லாஸ் ஈடுகட்டக்கூடியது எது? இன்சூரன்ஸ். இதுக்கு பேர் தான் ஹெட்ஜிங். கார் வாங்கும் பொழுது கூடவே இன்னொரு ப்ராடக்ட், அந்த கார்ல ஏற்படக்கூடிய அன்எக்ஸ்பெக்டட் லாஸை தவிர்க்கிறதுக்காக கூடவே இன்னொரு ப்ராடக்ட், அதாவது இன்சூரன்ஸ் சேர்ந்து வாங்குறீங்க இல்லையா, இதுக்கு பேர் தான் ஹெட்ஜிங். இதுக்கு பேர் தான் ஹெட்ஜிங். இந்த இன்சூரன்ஸ் வாங்குறதுக்காக ஒரு ஃபண்ட் செலவு பண்ணுவோம் இல்லையா, அதுதான் ஹெட்ஜ் ஃபண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த கார் வாங்குறோம், இதுதான் மெயின் ப்ராடக்ட். இந்த கார்ல ஏற்படக்கூடிய எதிர்பாராத நஷ்டத்தை தவிர்க்கிறதுக்காக கூடவே இன்சூரன்ஸுங்கிற ஒரு ப்ராடக்ட் சேர்த்து வாங்குறோம். 2 ப்ராடக்ட்டை சேர்த்து வாங்குறோம் இல்லையா, இது ஹெட்ஜிங். இந்த ஹெட்ஜிங்கோட பர்பஸ் என்ன? அன்எக்ஸ்பெக்டட் லாஸை அவாய்ட் பண்ணிடும். இப்போ இந்த இன்சூரன்ஸ் இல்லாமல் வெறும் கார் மட்டும் வாங்கி பாருங்களேன், லாபம் 10 வருஷம் ஓடிச்சுன்னா ஓகே, 4வது நாள் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா 10 லட்ச ரூபாய் நஷ்டமாயிரும். இப்போ இந்த இன்சூரன்ஸுங்கிற வெறும் சின்ன ஒரு ப்ராடக்ட் இவ்வளோ பெரிய நஷ்டத்தை நம்மளுக்கு சேவ் பண்ணி கொடுக்குது இல்லையா. இதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்லையும் உங்கள் லாஸஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு ப்ராடக்ட் மூலிமா அதை ஹெட்ஜ் பண்ண முடியும். அப்படி ஹெட்ஜ் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நஷ்டத்தை, லாஸை தவிர்க்க முடியும். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் 18 வகையான ஹெட்ஜஸ் இருக்கு. ஒவ்வொரு ஹெட்ஜுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ நான் இருக்கேன், நான் ஒரு இண்டிவிஜுவல், என்னன்னா ஒரு ப்ராடக்டோட ஹெட்ஜ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு டேர்ம் இன்சூரன்ஸ், நான் எனக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கி ஹெட்ஜ் பண்ணிக்கிறேன். இது எப்படி எனக்கு உதவும்? நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் குடும்பத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுத்து ஃபைனான்சியல் நீடை பூர்த்தி செய்யும். இது ஒரு வகையான ஹெட்ஜிங். இப்போ நான் என்ன டேர்ம் இன்சூரன்ஸுக்கு பொதுவாக மெடிக்ளைம் வச்சும் ஹெட்ஜ் பண்ணிக்கலாம். மெடிக்ளைம் வச்சு ஹெட்ஜ் பண்ணிட்டா எப்படி இருக்கும்? அது நான் எனக்கு ஏதாவது ஆகுதுன்னா எனக்கு குடும்பத்துக்கு பணம் தராது, பட் எனக்கு எதுவும் ஆகாமல் இருக்க என்னோட ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே அது பார்த்துக்கும். அப்போ ஒரு ஹெட்ஜ், ஒவ்வொரு ஹெட்ஜும் ஒவ்வொரு தன்மையை கொண்டது. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல 18 வகையான ஹெட்ஜஸ் இருக்கு. ஒரு ஹெட்ஜ் உங்களோட லாஸ் அவாய்ட் பண்ணும், ஒரு ஹெட்ஜ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெட்ஜுமே உங்களை காப்பாற்றுறதுக்காக டிசைன் செய்யப்பட்டது. இந்த ஹெட்ஜிங்கை படிச்சுட்டீங்கன்னா இந்த ஹெட்ஜிங் மூலிமா நீங்கள் ஸ்ட்ராட்டஜிகளை உருவாக்கி லாஸே இல்லாமல் 0 ரிஸ்க்ல உங்களால் ட்ரேட் பண்ண கூட முடியும். ஸோ அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு டாபிக் இந்த ஹெட்ஜிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பில்டிங். இந்த டாப்பிக்கை நம்ம அட்வான்ஸ் கோர்சஸில் நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, தேர் ஆர் 2 types ஆஃப் ட்ரேடிங், அசம்ப்ஷன் ட்ரேடிங், ஸ்ட்ராட்டஜிக்கல் ட்ரேடிங். அசம்ப்ஷன் ட்ரேடிங்னா என்னென்னா, ஒரு ஸ்டாக்கு விலை ஏறுமா இறங்குமாங்கிறத நிறையா மெத்தேடுகளை பயன்படுத்தி, அதாவது இந்த பிவட் பாயிண்ட்டு, மூவிங் எவரேஜ் மாதிரியான மெத்தட்களை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தன்மை வாங்கவோ விற்கவோ செய்யணும் இல்லையா, இது அசம்ப்ஷன் ட்ரேடிங். இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கல் ட்ரேடிங்னு ஒன்று இருக்குது. அதாவது வெறும் ஹெட்ஜஸையும் வெறும் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஹெட்ஜஸையும் பயன்படுத்தி லாஸே இல்லாமல் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தேடு தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் ட்ரேடிங். இந்த ஹெட்ஜிங்கிறது அசம்ப்ஷன் ட்ரேடிங் நடக்கக்கூடிய லாஸையும் தடுக்கும், ஸ்ட்ராட்டஜிக்கல் ட்ரேடிங்கில் புது ஸ்ட்ராட்டஜிகள் உருவாக்கி உங்களுக்கு லாஸே இல்லாமல் ட்ரேட் பண்ணவும் வைக்கும். ஸோ இதை பற்றி எல்லாம் நம்மளோட அட்வான்ஸ் கோர்சஸில் ரொம்ப தெளிவாக, அழகாக, டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸஸ், ரிஸ்க் இல்லாமையும் ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு நம்மளோட அட்வான்ஸ் கோர்சஸில் இருக்கக்கூடிய ஹெட்ஜிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பில்டிங்கை கம்ப்ளீட்டாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.